மாவி ஹவாய் ஐலாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரே காஸ்கோ இதுதாங்க. இந்த காஸ்கோ மத்த காஸ்கோ மாரி கிடையாதுங்க. கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. இதுவரைக்கும் நான் பார்த்த காஸ்கோலயே எந்த காஸ்கோலயுமே கவர்டு பார்க்கிங் கிடையாதுங்க. பட் இந்த காஸ்கோல கவர்டு பார்க்கிங் ஸ்பேஸோட மேல பார்த்தீங்கன்னா, சோலார் பேனல்ஸுமே அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 2 இன் 1 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா தான் இருக்குதுங்க. ஸோ காருக்கு ஷேட்ஸ் கிடைச்ச மாரியும், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண மாரியும் இருக்கும். இந்த ஐலேண்டோட டெம்பரேச்சர் வந்து அப்படியே நம்மளோட இந்தியா டெம்பரேச்சர் தாங்க. இங்க எப்பவுமே வந்து வெயில் அடிச்சுட்டே இருக்கறனால கூட இந்த மாரி ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாம, இங்க வந்து பைக் லேன்ஸ்ன்னே தனியாவே இருக்குதுங்க. ஆஸ் யூசுவல் காஸ்கோக்குள்ள போணும்னா, நமக்கு ஒரு கார்ட் கண்டிப்பா தேவைப்படும். நீங்க எவ்ளோ சின்ன பொருளா வாங்கலாம்னு நெனச்சு போனாலுமே, காஸ்கோல வந்து கையில மட்டும் பொருள் எடுத்துட்டே வர முடியாதுங்க. கண்டிப்பா இந்த கார்ட் தேவ. உள்ள போனோனே நம்மளோட காஸ்கோ கார்ட வந்து ஸ்கேன் பண்ணோம்னா, நம்மளோட ஃபேஸ் ஐடி வரும். அத பாத்துட்டு நம்ம காஸ்கோ மெம்பர் தான் அப்டின்னு சொல்லிட்டு நம்மள உள்ள விடுவாங்க. எல்லா காஸ்கோ மாரியும் இந்த காஸ்கோவும் உள்ள வச்சுக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அதே மாரி செட்டப்ஸ்லயே தாங்க இருந்துச்சு. பட் ஒரு சில விஷயங்கள் வந்து மத்த காஸ்கோக்கும், இந்த காஸ்கோக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆச்சுங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னன்னு பார்க்கலாம். இந்த ஐலேண்ட்ல அதிகமா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா, பீச் தான். ஸோ பீச்சுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ஒரு சைடு ஃபுல்லா வச்சிருந்தாங்க. துபாய் சாக்லேட் இந்த காஸ்கோல தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இதுவரைக்கும் நாங்க போன காஸ்கோல பார்த்தது கிடையாது. ஸோ ஆல்ரெடி இந்தியன் ஸ்டோர்ஸ்ல இருந்திருக்கு. நாங்க ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். பட் காஸ்கோவ பொறுத்தவரைக்கும் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க. அக்டோபர்ல வரக்கூடிய ஹாலோவீனுக்கு இப்பவே வந்து அதோட ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் அந்த ஹாலோவீனுக்கு தேவையான தீம் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து இப்பவே காஸ்கோல வந்து விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஒரு ஃப்ளஃபி டாய் வந்து இந்த இடத்துல வச்சிருந்தாங்க. ஸோ இத தூக்கி பார்க்கலாங்கும்போது கொஞ்சம் வெயிட்டா தான் இருந்துச்சு. தூக்கவே முடியல ஃபர்ஸ்ட்டு. ஹவாய்க்கு நம்ம ட்ரிப் பிளான் பண்றோம்னா, கண்டிப்பா ஹவாயன் ஷாப்பிங்க்குன்னு நம்ம கண்டிப்பா வெளிய போக செய்வோம். ஸோ ஹவாயன்னாவே கண்டிப்பா ஃப்ளாரல் தீம்ல தான் நம்ம ட்ரெஸ்ஸஸே எடுப்போம் இல்லைங்களா? டீ ஷர்ட்டு, ஷர்ட்டு எல்லாமே ஃப்ளாரல் கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். இந்த சைட் பார்த்தீங்கன்னா, ஷால் மாரியே வச்சிருந்தாங்க. இது என்னன்னு பார்க்கும்போது வந்து சாரங்ஸ் அண்ட் ராப்ன்னு இருந்துச்சுங்க. இந்த கிளாத்த வந்து நம்ம எல்லா அக்கேஷனலுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன மாரி இதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வின்டருக்கு ஸ்கார்ஃபா யூஸ் பண்ணலாம், ஸ்ப்ரிங்குக்கு ட்ரெஸ்ஸா யூஸ் பண்ணிக்கலாம், சம்மருக்கு விராப்பா யூஸ் பண்ணிக்கலாம், ஆட்டம்க்கு வந்து ஷாலா யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாரி டிஃப்ரெண்ட் வெரைட்டீஸ்ல வந்து இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க.
ஆல்ரெடி நம்ம ஷாப்பிங் பண்ணியிருப்போம். பட் இங்க வந்து இந்த ட்ரெஸ்ஸே கிடைக்குதுன்னா, நம்ம முதல்லயே வாங்கிட்டு வர தேவையில்லங்க. ஏன்னா, இந்த ஷர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 100% காட்டன் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாரல் தீம்ல இருக்கக்கூடிய ஷர்ட்ஸ் தாங்க. ஸோ இந்த ஷர்ட் வந்து பார்க்கறதுக்கும் குவாலிட்டியாவும் இருந்துச்சு. இந்த Costcoல எனக்கு புடிச்ச செக்ஷன்னா அது இதுதாங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் செக்ஷன் தான். ஏன்னு கேட்டா, ஹவாய்ல க்ரோ ஆகுற லோக்கல் ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த Costcoல வந்து சேல் பண்றாங்க. இப்ப நம்ம பார்க்குற இந்த தக்காளி கூட வந்து ஹவாயன் க்ரோன் தக்காளி தாங்க. ஸோ இதுல வந்து ஒரு 6 தக்காளி தான் இருக்கும். இது இப்ப விலை பார்த்தீங்கன்னா $12ன்னு போட்டிருக்காங்க. இதே எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 13 தக்காளி இருக்கும். ஒரு $8 to $9 இருக்குங்க. ஸோ விலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியா தான் இருக்குது. இந்த ஃப்ரூட் வந்து இந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணும்போது செம்ம அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. அவ்ளோ ஒரு ஸ்வீட்டு. இந்த பைனாப்பிள் பேர் வந்து கோல்டன் பைனாப்பிள்னு வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து லோக்கலா க்ரோ ஆகுறது தாங்க. அங்க லோக்கல் இருக்கிற ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்கி அப்படியே காஸ்ட்கோ வந்து செல் பண்றாங்க. இதோட டேஸ்ட் வந்து சான்ஸே இல்லன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஸ்வீட்டுங்க. இப்ப நம்ம டெய்ரி செக்ஷன்ல தாங்க இருக்கிறோம். ஸோ பால் எடுக்கலான்னு போகும்போது, பால் எல்லாமே சிங்கிள் கேனா இருக்குது. இதே நாங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற Costcoல பார்த்தீங்கன்னா, 2 கேன் சேர்ந்து ஒரு பேக்கா இருக்கும். ஸோ நம்ம அப்படியே எடுத்துக்கணும். ஆனா இங்க ஒரு கேனே பார்த்தீங்கன்னா, $6 போட்டிருக்காங்க. நாங்க அந்த 2 கேன் சேர்த்தியே ஒரு $8க்குள்ள வாங்கிருவோம். ஆ ஸோ ஒவ்வொரு கேனும் பார்த்தீங்கன்னா, ஹோல் மில்க் தனி, ரெட்யூஸ்டு ஃபேட் மில்க் தனின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க. பட் ஆனா இந்த Costcoல எல்லாமே நீங்க சிங்கிள் கேனா மட்டும் தான் வாங்க முடியும்.
டெய்ரி செக்ஷனுக்கு ஆப்போசிட்லயே பார்த்தீங்கன்னா, ஆனியன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து ரெட் ஆனியன்ஸ் கிடையாது. எல்லோ ஆனியன்ஸ் மட்டும் தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா, பனானாஸ் வச்சிருக்காங்க. கோல்டன் பைனாப்பிள்ஸ்க்கு பக்கத்திலேயே வந்து பனானாஸ் வச்சிருக்காங்க. இந்த பனானா வந்து லோக்கலா க்ரோ ஆன ஹவாயன் பனானா தாங்க. ஸோ இந்த பனானாவோட டேஸ்ட் வந்து அப்படியே நம்ம ஊர் பச்சநாடம் பழ டேஸ்ட் தாங்க இருந்துச்சு. ஸோ இந்த பழம் விரும்புறவங்க இத எடுத்துக்குவாங்க. இல்ல அப்படிங்கிறவங்க மோரிஸ் பழம் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது 2 ஆப்ஷனுமே இருந்துச்சு. பட் நாங்க இருக்கிற ஊர்ல ஒரே ஆப்ஷன் மோரிஸ் பழம் மட்டும் தான். என்னதான் நம்ம யுஎஸ்குள்ளேயே சுத்தி பார்த்தாலுமே, ஹவாயன் ஐலேண்டுக்கு வந்து பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதுங்க. நம்ம யுஎஸ்குள்ள இருந்து இந்த ஸ்டேட்டுக்கு வரதுனாலும் அரிசியெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. யூசுவலா பார்த்தீங்கன்னா, கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வரும்போது அரிசி எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஸ்டேட்டுக்கு வரும்போது அரிசி எடுத்துட்டவே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஃப்ளைட்ல வரும்போதே நமக்கு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் குடுப்பாங்க. ஸோ நீங்க பெட்டியில என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அதுலயும் எஸ்பெஷலி சீட்ஸ் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? பருப்பு, தானியங்கள் இந்த மாரி ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்படி நம்ம கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னா, அந்த ஃபார்ம்ல வந்து நம்ம ஃபில் அப் பண்ணிறோணுங்க. எல்லா Costcoலயும் ரைஸ் வெரைட்டீஸ் நெறைய இருக்குங்க. பட் இந்த Costcoல லிமிட்டடா தான் வச்சிருக்காங்க. பாஸ்மதி ரைஸ், ஜாஸ்மின் ரைஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. சோனா மசூரி ரைஸ் கிடையாதுங்க. பட் அதனால இந்த 1 வீக் ஃபுல்லா நாங்க வந்து பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணோம். ஃப்ளவர் செக்ஷன்ல எனக்கு ரொம்ப புடிச்சது இந்த செக்ஷன் தாங்க. ஸோ ஒவ்வொரு பூவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ச்சிட் ஃப்ளார் எல்லாமே வந்து ஒரு மாலையா கட்டி வச்சிருக்கிறாங்க. எதுக்கு இந்த மாரி மாலையா கட்டி வச்சிருக்காங்கன்னா, அந்த ஊர் மக்கள் வந்து ஒரு செலிப்ரேஷன் ஃபங்ஷன் பண்றாங்க அப்டின்னா, அந்த கழுத்துல மாலைய போட்டுட்டு தான் அவங்க வந்து அந்த மாரி செலிப்ரேஷனே பண்ணுவாங்களாம். ஸோ இந்த மாரி ஃப்ளார்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டீஸ்ல வந்து காஸ்கோ வந்து மாலையா செஞ்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர் செம்மங்கி பூ இருக்கு இல்லைங்களா? அந்த பூல கூட வந்து மாலை கட்டி வச்சிருக்காங்க. அப்படியே அவ்ளோ ஒரு சூப்பரான ஒரு மணம் தாங்க அது. இப்ப நம்ம பார்த்த ஒவ்வொரு பூவுமே பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ்ல தான் செஞ்சு வித்துட்டுருக்காங்க. அவ்வளோதான் காஸ்கோ ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ இந்த ஷாப்பிங் வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாரி வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழச்சி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவ. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.